கல்லு இருக்கு பார்த்து அந்த செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மொத்தம் நமக்கு என்ன 60 ஏக்கரா? தொடங்கும் போது அந்த காணொலியை காட்டினாங்க, எனக்கு அனுப்புனாங்க. இது வந்து இந்த இலையை மட்டும் இப்படி பெருக்கிட்டு அப்படி வேறு குவிச்சு விட்டுட்டு அப்படியே நாற்காலி ஒரு இதுவும் செய்யாமல் அது அப்படியே புதர் மட்டும் இல்லாமல் புதர் மட்டும் இல்லாமல் காஞ்ச சருகளை மட்டும் நம்ம சின்ன சின்ன மரங்களுக்கு குமிச்சு விட்டுட்டு அப்படியே தள்ளி வேரில் தள்ளிட வேண்டியது. இந்த வேறு அந்த வேறு கூட்டிட்டிங்கன்னா நாற்காலி போட உங்களுக்கு சார் நாற்காலி போடுறது சரி செஞ்சால் போதும். ஏன்னா அது இருந்தால் தான் ஒரு அழகு. 1 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நாற்காலி போடுறதுக்கு சரி செஞ்சு அதுதான் சொல்கிறேன். அந்த இடத்துல இருக்க குப்பையை அப்படியே வேருக்கு தள்ளிடும். 20 அடிக்கு வந்து அந்த இதெல்லாம் எடுத்துருவோம், அந்த சைடு இதெல்லாம் எடுத்துருவாங்க. அது வேணாம் இல்லை எடுத்துருவோம், எடுக்க வேண்டியது. எதை சொல்கிறீங்க? இந்த கிளையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. சிம்பு மாதிரி இருந்தால் எடுக்காமல் இருக்கோம். இப்போ 20 அடிக்கு நாங்கள் எடுத்துருவோம். எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த புல்லு பூரா வெட்டிடுவோம். அந்த இது பூராம அந்த இதெல்லாம் எல்லாமே சந்தனம், சைடு சுற்றி இருக்கிறதெல்லாம் இது எல்லாமே சந்தனம் மரம். இந்த மலை சுற்றி சந்தன மரம் இருக்கும். இப்போ அன்னைக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே புதர் தான். ஃபுல்லாக புதராக இருந்ததுண்ணே. நீங்கள் அந்த காணொலி வீடியோவில் வீடியோ காலில் இதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக பாறை இருக்குது. வேணா இது அப்படியே இதை விட்டுருவோம். நீங்கள் வந்து இயற்கையாக அப்படியே இருக்குன்னு நீங்கள் சும்மா சுத்தம் மட்டும் பண்ணி அப்படியே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படியே இந்த இதில் இப்படி இதை போட்டுக்கிட்டு ஒன்றும் இது பண்ணலாம். அங்கே உள்ளுக்குள்ளே எதுவும் வேணாம், நாற்காலி மட்டும் போட்டு நம்ம ஆளுங்க இருக்கட்டும். கொஞ்சம் வெளிச்சத்துக்கு மட்டும் அப்படி நம்ம இப்படி இறக்கிக்கணும். ஆமாம், அதுலேயே கட்டி இப்படி இறக்கிடுவோம். அப்படி பீச்சு அடிச்சு விட்டுக்குருவோம். லைட்டிங் சொல்கிறாங்க. எல்இடி இங்கே தானே சின்ன கலைகள் மட்டும்
ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது எவ்வளவு உயரத்தில் இருக்கு, அதை போய் இதுக்கு தொல்லை பண்ணணும். அது இயற்கையாக இருக்கு, அதான் நல்லா இருக்கும். இது இங்கே தான் போடணும். அதை எப்படி நம்ம ஆளு மேடை கட்டுறது தானே, அது எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கிறோம். பாறைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குமா இது பண்ணிடலாம். இதுக்கு தகுந்த மாதிரி மேடைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிடலாம். அது ஒன்றும் ஏன்னா நம்ம ஆட்கள் இப்போ இதுவே மேடை வந்து இந்த இடத்துல சும்மா ஒரு போடி மட்டும் வச்சுட்டு எல்இடிக்கு மட்டும் ஒரு இது பண்ணி விட்டுருங்க. இதுல நின்று பேசிடுவோம், அவ்வளோதானே. இதுவே நம்மளுக்கு பாறையே உயரமா இருக்கு. நம்ம பாறைக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு அது கொஞ்சம் இன்னும் உயரமா இருக்குமே. அது வேண்டாம். பழகு மட்டுமா இந்த மாதிரி இடத்துல ஒரு போடி வச்சு இப்படியே பேசிட வேண்டியது. எல்இடிக்கு மட்டும் அதான் அக்கான்னு சொன்னாங்க. எல்இடியை மட்டும் இப்படி வச்சு விட்டுருப்பா, ஒரு கட்டி கட்டி விட்டுருப்பா, அவ்வளோதான். இயற்கையாக இதுலேருந்து மேடை தேவை. அதான் அன்னைக்கு அதான் சொல்லியிருந்தேன். நம்ம இங்கே வெறும் மரக்கன்றுகள் எல்லாம் சுற்றி வச்சு விட்ருங்க. அங்கே அந்த இதில் இந்த நம்ம மாவீர தினத்துக்கு இது ஏற்றுவோம்ல, அது மாதிரி வர ஒருத்தருக்கு கன்றுகளை கொடுத்து ஏந்திட வேண்டியது. மரம் மண்ணின் வளம் வளர்ப்பதை மனிதாரம் இங்கே இங்கே வாங்க, இப்படி வாங்க. ஒரு 1000 கன்று இவங்க குழந்தைங்க வச்சு விட்டு போடுறாங்க. சும்மா ஒரு 8 நிமிஷத்துக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது எப்படி இது மேடை வைக்க? அதுதான் நான் சொன்னேன், இதுல இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க திட்டமிட்டுக்கணும். ஏன்னா இங்கே மேடை கிடையாது, இங்க இருந்து அப்படியே குழந்தைங்க பண்ற மாதிரி பாதுகாப்பா பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து கூட பயிற்சி நம்ம ஒரு சம்மதம் இல்லாமல் இருக்கு, சமம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு ஏற்ப நீங்கள் பண்ணணும். இல்லைன்னா கீழே தான்